ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிக்க போகிறோம். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே வந்து ரவுண்ட்ஸ் இன்னைக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிருந்தாவன் கார்டன் அண்ட் வாட்டர் ஃபால்ஸ் போகலான்னு அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அன்றைக்கி அங்கே போயிட்டு நம்ம என்னென்ன நாங்கள் பண்ணுறோம் அப்படின்றது நீங்கள் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து வாட்டர் ஃபால்ஸ் போகிறோம் அப்படின்னா 2 பேர் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட கேளுங்க, எப்படி இருக்கு இன்னைக்கு? வாட்டர் ஃபால்ஸ் செம்மையாக இருக்குது. இன்னைக்கு நாங்கள் அதான் பார்க்க போகிறோம். ஜாலியாக இன்னைக்கு நாங்கள் அதான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க 2 பேரும். ஸோ வாங்க இன்னைக்கு போகலாம். ஹாய், இப்போ நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பிருந்தாவன் கார்டன் கிட்ட தான் வந்திருக்கோம். நம்ம என்ட்ரன்ஸில் தான் இருக்கோம் இப்போ. ஸோ பிருந்தாவன் கார்டன் உள்ளே போய் பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ எப்படி இருக்குது அப்படின்ற விஷயம் தான் போய் பார்க்கலாம். பிருந்தாவன் கார்டன் வந்து நாங்கள் வந்துட்டோம். இதான் வந்து என்ட்ரன்ஸு. டிக்கெட் பார்த்தீங்கன்னா 60 rupees தான் டிக்கெட்டு. காலையிலே வந்ததுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப காலியாக இருந்தது. கூட்டமே இல்லை, யாருமே இல்லை. நாங்கள் வந்து ஒரு 2வது 3வது அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ உள்ளே போயிட்டு ஜஸ்ட் ஒரு லுக் அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்க்கும்பொழுதே பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு ஃபீல் இருந்தது. ரொம்ப அழகான ஒரு ஃபீல். மனசில் ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்தால் கூட இந்த மாதிரி பிளேஸ்க்கு போன உடனே கண்டிப்பாக அது எல்லாமே மறந்து போய் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லேசாக ஆகிடும் மனசு. அந்த மாதிரியான ஒரு இடம் தான் சொல்லுவேன். ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் வந்து இந்த மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது ரொம்பவே வந்து கஷ்டம்தான் பண்ணுறதுன்றது. சைட் பை சைட் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க நிறைய பேர். நாங்கள் உள்ளே இருக்கும்பொழுதே நான் பார்த்துட்டு தான் இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப அந்த நிறைய அந்த கார்டன்ஸ், டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ் அது பார்க்கும்பொழுது நல்லா இருந்தது. ஸோ பசங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் போய் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் 3 பேர் வந்து என்ன பண்ணுறது, ஓடுறது, பிடிக்கிறது. ஏன்னா காலியாக இருந்ததுனால எங்களுக்கு மட்டுமே தனியாக அந்த ஸ்பேஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு. அது நல்லா இருந்தது. இந்த ஃபவுண்டெயின், ஸோ இதெல்லாம் பார்த்து குழந்தைங்க ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணாங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ரீடமாக இருந்த மாதிரி இருந்தது. யாரும் இல்லாததுனால நாங்கள் ஜாலியாக 3 பேர் என்ஜாய் பண்ண, ஓடுறது, பிடிக்கிறது, ஆடுறது அப்படின்னு ரொம்ப செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா மேலே டாப்பில் போகிற மாதிரி, கீழே இருந்து அப்படியே டாப்பில் போகிற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ டாப்பில் இருந்தெல்லாம் அந்த வியூ பார்க்கும்பொழுதுலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதனாலே வந்து இது வந்து 3rd டேவாக வந்து நாங்கள் இந்த பிருந்தாவன் கார்டன் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி இந்த பிருந்தாவன் கார்டன் வந்து ஏர்லியாக போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்டே பண்ண அந்த இடத்துக்கும் இந்த பிருந்தாவன் கார்டனுக்கு பார்த்திங்கன்னா 35 to 40 minutes ஆச்சு நாங்கள் காரில் வரதுக்கு. இந்த பிளேஸ் பசங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டாகவே இருந்தது. இதில் என்ஜாய் பண்ணுவாங்களா அப்படின்னு நினச்சேன். பட் வந்து ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. 2 பேருமே சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ளே ஏரியா வேறு அங்கே இருந்தது. ஊஞ்சல் சர்க்கஸ்ன்னு விடுவாங்களா, ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க இதை பார்த்த உடனே. அங்கே வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்ததுங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த மைசூருக்குலாம் போனீங்கன்னா இந்த பிளேஸ்லாம் கண்டிப்பாக விசிட் பண்ணிவிட்டு வாங்க. சூப்பரான பிளேஸ். காவேரி ரிவர் பக்கத்தில் நின்று நாங்கள் இந்த மாதிரி ஃபோட்டோலாம் எடுக்கும்பொழுது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ஃபீல் சூப்பராக இருக்குது. பார்க்க செம்மையாக இருக்குங்க. பாருங்கள், காவேரி ரிவர் சூப்பராக இருக்குல்ல. ஸோ போட்டிங்காக கூட இருக்குது. போட்டிங்கில் கூட இருக்குது. பட் இன்னும் டைம் வந்து அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ அதனால் இனிமேல் தான் கூட்டம் கூட இன்னும் வரலை. ஸோ அதனால் இப்போ வந்து போட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ பாருங்கள், சூப்பராக இருக்கு இல்லையா? ஊருக்குள்ளே நான் இருந்தேன், தீவுக்குள்ளே காதலித்தா நான் பரப்பேன் வானத்தில். ஸோ போட்டிங் சைடெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். பிருந்தாவன் கார்டன் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே பாலமுரி ஃபால்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பக்கம் தான் ஒரு 10 minutes தான். ஸோ அங்கே வந்த உடனே பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து இமேஜின் பண்ணி வந்ததே வேறு மாதிரி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருந்தது. வந்து பாலமுரளி வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நான் வந்து இங்கே உட்காந்தாச்சு. ஸோ அவங்க வந்து விளையாட போயிருக்காங்க. தண்ணியில் விளையாடணும் ரொம்ப ஈகராக இருக்காங்க. ஸோ அவங்க விளையாட போயிட்டாங்க. வாட்டர் ஃபால்ஸ்னால் அது நேச்சுரலாக மேலே இருந்து விழுற அந்த மாதிரி கிடையாது. ஜஸ்ட்டு கீழே வந்து மூவிங் வாட்டர் தான். ஜஸ்ட்டு வந்து இப்படி வெயிலே உட்காந்தாச்சு. அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம்.
பசங்க செம்மையாக விளையாடிட்டு இருக்காங்க. எனக்கு போர் அடிக்குது, பசிக்குது. ஸோ ஒரு லட்டு வந்து நேற்று கோவிலில் வாங்கினது நான் வச்சுருந்தேன். 4 பேக்கெட் வாங்கினேன். இது வந்து லாஸ்ட்டு. ஸோ இந்த லட்டு சாப்பிட போகிறேன். சூப்பர் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ நான் மட்டும் சாப்பிட போகிறேன். அவங்க எல்லாம் ப்ளே பண்ணிட்டு இந்த தண்ணியில் என் பசங்க பண்ண அரட்டை இருக்கே, ஐயோப்பா சிரிப்பு தான் வந்துச்சு எனக்கு. அதுவும் எனக்கு லிக்கித் பண்ண வேலையை கொஞ்சம் நீங்கள் பாருங்களேன், பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம். தண்ணியில் குளிக்கணும்னா அவ்வளோ ஒரு ஹாப்பி. 2 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. லிக்கித் ரொம்ப என்ஜாய் பண்ண, அவன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப காமெடியாக இருந்தது. ஒரு வழியாக குளிச்சு முடிச்சுட்டு வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்தவன் ரெடி ஆகிட்டாங்க. அதை முடிச்சுட்டு சரி நாங்கள் அப்படியே நடந்து போகும்போது ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் ஸ்டால் இருந்தது. சரி பசி டைம் வேறு, மத்தியான டைம் ஆகிடுச்சு. சரி அங்கே ஃபிஷ் சாப்பிட்லாம். ஸோ சில்லுன்னு வேறு குளிச்சதுக்கு அதுக்கும் நல்லா சுட ஸ்பைஸியாக சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு இந்த ஃபிஷ் ஆளுக்கு ஒரு ஃபிஷ் வாங்கி சாப்பிட்டோம். அது மட்டும் ரொம்ப பசியாக இருந்ததுனால அங்கேயே எக் ஃப்ரைட் ரைஸும் வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேயே லஞ்சை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டு அங்கே டின்னரை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் ஸ்டேஷனுக்கு வந்து ட்ரெயின் ஏறி நாங்கள் சேஃபாக வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். Thanks for watching.